மகிமைப்படுத்தும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் என்ன நமக்கு கற்றுக் கொடுக்கிறாரோ அதை நாம் சிந்திக்கும்படியாய் தேவன் தந்த கிருபைக்காய் நான் தேவனுக்கு துதி செலுத்துகிறேன். உங்கள் யாவருக்கும் இயேசு நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். ஹல்லேலூயா. இயேசுவின் பிரதான சீடர், பிரதான அப்போஸ்தலராகிய பேதுரு எழுதின முதலாவது நிருபம் 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும்போது 1 பேதுரு 1:17 வாசிங்க. பட்சபாதம் இல்லாமல் அவனவன் செயல்கள் கிரியைகளுக்கு தக்கதாய் பலன் அளிக்கிறவரை நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறவர்களானபடினாலே இங்கே பரதேசிகளைப் போல சஞ்சரிக்கும் காலமளவும் பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள். இயேசுவின் சுவிசேஷம் தேவன் கடவுள் தம்முடைய திருமைந்தனாகிய இயேசுவின் மூலம் நமக்கு அளித்திருக்கின்ற நற்செய்தி சுவிசேஷத்தின் பகுதிகளை நான் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறேன். அந்த இயேசுவின் முக்கிய சீடராக இருந்த பத்ரோஸ் அல்லனா பேதுரு, ராயப்பர் என்று சொல்வார்கள் கத்தோலிக்க மரபிலே, அவர் எழுதின அந்த பகுதியில் இருந்த வசனத்தை தான் நாம் இங்கே வாசிக்க கேட்டோம். அவர் என்ன குறிப்பிடுகிறார்? தேவன் கடவுள் பட்சபாதம் இல்லாமல் அவனவன் செயல்களுக்கு தக்கபடி கிரியைகளுக்கு தக்கபடி நியாயம் செய்கிறவர், இல்லைன்னா பதில் கொடுக்கிறவர். ஆகவே இங்கே பரதேசிகளை போல கொஞ்ச நாளைக்கு வாழுகிற காலத்தில் பயத்துடனே நடந்து கொள்ள வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார். இங்கே நாம் பரதேசிகளை போல வாழுகிறோம். எப்படி வாழுகிறோம்? பரதேசின்னா என்னன்னா நிலையற்றவர்கள்னு அர்த்தம் இல்லையா? இந்த இடத்துல இருப்பாங்க, அப்புறம் இங்கேருந்து கூடாரத்தை எடுத்து இன்னொரு இடத்துல போய் அங்கே போய் கூடாரம் போடுவாங்க. பரதேசிகள் இந்த ஆடு மேய்க்கிறவங்களுக்கெல்லாம் தெரியும். அப்படியே போவாங்க, இன்னொரு இடத்துல போய் கடை போடுவாங்க, அப்படி சுற்றிட்டு இருப்பாங்க. நிலையற்றவர்கள் இவர்கள் தான் பரதேசிகள். அப்போ இந்த உலகத்தில் நாமும் நிலையற்றவர்கள் தானே. இந்த உலகத்தில் வந்தவை எல்லாரும் போயாச்சு இல்லையா? நமக்கு முன்னால் எல்லாரும் போயாச்சு, அநேகர் போய்கொண்டே இருக்கிறார்கள், நாம் அவர்களுக்கு பின்னால் போய்கொண்டே இருக்கிறோம். சரிதானே? அப்போ நாம் பரதேசிகள், நிலையற்றவர்கள். இந்த அறிவு தேவன் நமக்கு கொடுக்குறார். உலகத்தில் அநேகருக்கு இந்த அறிவு கிடையாது. நீங்கள் உங்கள் ஊரில் எல்லாம் ஆட்டம் போடு, ஆட்டத்தை பார்த்தியெல்லாம் ஆட்டம் என்ன இல்லையா, ஆர்ப்பாட்டம் என்னெல்லாம் செய்கிறாங்க. இந்த மூச்சு போச்சுன்னா எல்லாம் போச்சு இல்லை, அது யாராவது சிந்திக்கிறாங்களா? என்னெல்லாம் ஆட்டம் இல்லை, அதில் மாதிரி படம் காட்டுறாங்க. இல்லைன்னா பல ரீதியில் நம்ம ஊரில் பார்க்குறது தான். மீசையை முறுக்கிறார்கள், என்னென்னலாம் மூச்சு போனால் கட்டையில் வச்சு நெருப்பு வச்சு கொளுத்தணும் இல்லையோ? அப்போ பரதேசி தானே. அந்த அறிவு அவர்களுக்கு இல்லாதபடி ஒரு தீய சக்தி, ஒரு பொய்யின் சக்தி என்ன பண்ணிட்டு அவங்கள இருட்டுக்குள்ளே வச்சுருக்கு. அப்படி தானே? இருட்டுக்குள்ளே வச்சுருக்கிறதுனால தானே தெரியல. அப்போது ஆண்டவர்கிட்ட வரும்போது அவர் கற்றுக் கொடுக்குற காரியம், நீங்கள் பரதேசிகள், இங்கே நிலையற்றவர்கள். அதை தான் இயேசுவின் பிரதான சீடர் பேசியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ இவ்விதமாக பரதேசிகளாய் வாழுகிற நம்ம என்ன செய்யணுமா? பயத்துடனே வாழணும். எப்படி வாழணும்? பயம். பரதேசி தான் வாழ்கிறோம், கொஞ்ச காலம்தான் இங்கே வாழ்கிறோம், ஆனாலும் பயத்துடனே வாழ வேண்டும். ஏன் பயத்துடனே வாழ வேண்டும் தெரியுமா? இந்த உலகத்தில் நாம் வாழுகிற வாழ்க்கைக்கு ஏற்றபடி நாம் ஒரு மறு வாழ்வை அடைய போகிறோம். இந்து மார்க்கத்தினுடைய சாஸ்திரம் எல்லாம் நான் படிச்சிருக்கேன். அங்கே என்ன சொல்கிறாங்கன்னா மறுபிறவி கொள்கைன்னு சொல்கிறாங்க. மறுபிறவி கொள்கைன்னா இந்த உலகத்தில் ஒரு பிறவி இல்லையா, பிறப்ப முதல்ல இறப்பவர். இந்த காலத்தில் நாம் எப்படி வாழ்ந்தோமோ இந்த வாழ்க்கையின் தன்மைக்கு ஏற்றபடி அடுத்து ஒரு பிறவி இருக்குதான். அது பூச்சியா புழுவாகவும் பரப்பாகலாம், விலங்கா பரப்பாகலாம், அப்படிலாம் பல காரியங்கள் அவர்கள் நம்புகிறார்கள். ரொம்ப இந்த வாழ்க்கை உயர்ந்த நிலையிலே வாழுகிறவர்கள் இந்த பிறவிக்கு வரமாட்டாவலாம், அவங்க கடவுளோட போய் சேர்ந்துருவாங்களாம், அப்படி ஒரு நம்பிக்கை இருக்கிறது. சரி, எப்படியோ இந்த உலகத்தில் நாம் வாழ்கிற வாழ்க்கைக்கு ஏற்றபடி இந்த சாவை கடந்து இன்னொரு சூழ்நிலை இருக்கிறது, இன்னொரு நிலைமை இருக்க போகிறதுங்கிறதை அவர்கள் நம்புகிறாங்க. இங்கே அதே மாதிரி இது
இங்கே உலகத்தில் வர்ற பிறவி இல்லை, அவர்கள் கடவுளுடைய அரசிலே பரலோகத்தில் இன்னொரு சூழ்நிலையில் இருப்பார்கள் என்ற ஒரு மிக முக்கியமான அடிப்படை இருக்குது. இப்போ நம்ம இயேசுநாதரை ஏற்றுக்கொண்டு அவருடைய சீடர்களாக அவரை பின்பற்றுகிற நிலைமைக்கு ஏன் வந்திருக்கோன்னு சொன்னால், அது பேய் போவோம், நோய் குணமாகும், பிரச்சனை எல்லாம் இயேசுநாதர் தீர்க்கிறார், அற்புதம் எல்லாம் செய்கிறாராம். அதனால தான் இயேசு நாமத்தை சொல்லிட்டு இங்கே வந்தோம் அப்படின்னு பலர் நினைப்பாங்க. ஆனால் உண்மை என்னன்னு சொன்னால், இயேசு இடத்துல சுகம் வாங்கின எல்லாருமே செத்து போனாவே. தெரியுமா உங்களுக்கு? இயேசு சுகமாக்கின ஆளுவ எல்லாம் செத்து போனாவே இல்லையா? இயேசு நாமத்தை பயன்படுத்தி அற்புதம் செய்த ஆளெல்லாம் செத்து போனாவே. ஒருத்தர் இங்கே இருக்கல இல்லையா? பிரச்சனை தீர்ந்த ஆழம் போச்சுது, பிரச்சனை தீராத ஆழம் போச்சுது. அப்போ இந்த உலகத்தில் பேய போகிறதுக்கும் நோய் போகிறதுக்கும் வேண்டி இயேசுநாதர் வரையில்லை. இப்போ வேறு இடங்களில் போனாலும் ஏதோ புதுமை நடக்குது, அது நடக்குதுன்னு எல்லாம் சொல்லுவா இல்லையா? எல்லாம் சொல்லிட்டு கலரிசில் மலர் விளைய வச்சு மாலை போட்டு சாம்பிராணி கொளுத்திட்டு வந்துடுது தான். எல்லாம் ஒன்று தானே இப்போ. அப்போ இயேசுநாதருக்கு சீசர் ஆனாலும் ஆவாட்டாலும் இந்த நிலைமை இப்படி தான் இருக்குது. ஆனால் இயேசுவின் மூலம் தேவன் நம்மை இப்படி மலர் விளையம் வச்சு முடிக்கிறதுக்கு அழைக்கவில்லை. இந்த வாழ்க்கை பரதேசியாக இருந்தாலும் தற்காலமாக இருந்தாலும் இங்கே வாழ்க்கிற வாழ்க்கைக்கு ஏற்றபடி ஒரு மேலான பரலோக வாழ்க்கையை கொடுக்கும்படி அவர் நம்மை அழைத்திருக்கிறார். சரிதானே? சரிதானே? புரியுதா உங்களுக்கு? இதுதான் நாங்கள் உங்களுக்கு சொல்லி தரணும், இதுதான் நாங்கள் உங்களுக்கு புரிய வைக்க வேண்டிய ஒரு விஷயம். அதே பேதுரு 1 பேதுரு 2:11, 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் நீங்கள் வந்தீங்கன்னா அங்கே என்ன படிக்கிறீங்கன்னு சொன்னால், அந்நியரும் பரதேசியுமாய் சஞ்சரிக்கிற நீங்கள் உங்கள் ஆத்துமாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகி, இல்லையா? 2:11. பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசிகளுமாக இருக்கிற நீங்கள் ஆத்மாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலக வேண்டும் என்று வாசிக்கிறோம். இதில் என்ன புரிகிறோன்னா, இந்த உலகத்தில் ஒரு வாழ்க்கை இருக்குது. அதாவது இந்த எலும்பும் சதையுமான இந்த சரீரத்தில் நம்ம ஒரு வாழ்க்கை இருக்கு இல்லையா? இந்த உலகத்தில் ஒரு வாழ்க்கை இருக்கு இல்லையா? இதுதான் மாம்ச வாழ்வு என்று சொல்லியிருக்கிறது. இன்னொரு வாழ்வு இருக்கிறது, ஆத்தும வாழ்வு. மனுஷனுக்குள்ள ஒரு ஆன்மா இருக்கிறது, மனம் இருக்கிறது இல்லையா என்று வேறு வசனங்களிலே நாம் பார்த்துருக்குறோம். மனம் அல்லது ஆத்மா என்று உள்ளால ஒன்று இருக்கா? இருக்குது. அதனால தானே நம்ம எல்லாரும், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, எல்லாருக்கும் 2 கண்ணு தான் இருக்குது, ஒரு மூக்கு இருக்குது, ஒரு வாய் இருக்குது, 2 காது இருக்குது. என்ன மாதிரி இவர் இல்லை, அவர் மாதிரி இவர் இல்லை, இவர் மாதிரி அவர் இல்லை, அவர் மாதிரி இவர் இல்லை. வித்தியாசமாக இருக்குல்ல? அப்போ ஏதோ ஒன்று வித்தியாசமாக இருக்குல்ல, தனித்தன்மையாக இருக்குது. சரி, இதைத்தான் ஆத்துமா, மனசு, உள்ளான மனுஷன், உள்ளே ஒரு மனுஷன் இருக்கிறான், வெளியே ஒரு மனுஷன் தெரிகிறான். சரி, அப்படி சொல்லியிருக்கிறது. இதுதான் ஆத்மா. அப்போ இந்த ஆத்மா என்று சொல்வதும் சரீரம் மாம்சம் என்று சொல்வதும் ஒன்றுக்கு ஒன்று எதிராக இருக்குது. ஏன் எதிராக இருக்குன்னா, இந்த மாம்ச சரீரம் இந்த உலகத்தில் கொஞ்ச நாளைக்கு இருந்து அழிஞ்சு போயிடும், மண்ணில் வைக்கணும், தீக்குள்ள கட்டணும். சரிதானே? ஆனால் இந்த ஆத்மா என்று சொல்லக்கூடிய உள்ளான விஷயம் அது சாகிறதில்லை, அது அழிகிறதில்லை, அது இந்த உடலை விட்டு வெளியே செல்லக்கூடியது என்பதை நீங்கள் கொஞ்சம் உங்களுக்கு புரிஞ்சு போனோம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்திலிருந்தே நீங்கள் படிச்சீங்கன்னா, 2 கொரிந்தியர் 5:1 நான் வேணா உங்களுக்கு படிக்கிறேன். பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை இல்லாத நித்திய வீடு பரலோகத்தில் உண்டென்று அறிந்திருக்கிறோம். அப்போ இந்த உலகத்தில் உள்ள எல்லா வீடு, கோட்டை, கொத்தளம், அரண்மனை எல்லாம் அழிஞ்சு போயிடும். அது நமக்கு தெரியும். இங்கேயும் சில இடங்களில் பாழாக கிடக்குது இல்லையா? பல முன்னால் அரண்மனை போல உள்ள வீடுகளெல்லாம் பாழாக கிடக்குதை பார்க்கேன். சரி, அழிஞ்சு போகுது. ஆனால்
தேவனால் கட்டப்பட்ட கைவேலை இல்லாத, அதாவது மனுஷன் கை கொண்டு உண்டாக்காத நித்திய வீடு. நித்தியம்னா என்னைக்கும் அழியாமல் இருக்கக்கூடிய வீடு பரலோகத்தில் உண்டு என்று அறிந்திருக்கிறோம். அதுதான் நம்முடைய நம்பிக்கை. அடுத்தது என்ன செய்கிறோம்னு சொன்னால் 7ஆம் வசனத்தில் அப்படி வருவோம். இந்த தேகத்தில் குடியிருக்கையில் கர்த்தரிடத்தில் குடியிராதவர்களாக இருக்கிறோம் என்று அறிந்தும் எப்பொழுதும் தைரியமாக இருக்கிறோம். நாம் தைரியமாகவே இருந்து இந்த தேகத்தை விட்டு குடி போகவும் கர்த்தரிடத்தில் குடியிருக்கவும் அதிகமாக விரும்புகிறோம். அது நிமித்தமே நாம் சரீரத்தில் குடியிருந்தாலும் குடியிராமல் போனாலும் அவருக்கு பிரியமாக இருக்க நாடுகிறோம். ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனடையும்படி கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக நிற்க வேண்டும். கவனிக்கிறீங்களா? இப்போ என்ன புரிஞ்சிய? ஆத்மாவாகிய நாம் இந்த சரீரத்தில் கொஞ்ச நாளைக்கு குடியிருப்போம். ஒரு நாள் சாவு வந்தோடனே இந்த சரீரத்தை விட்டு என்ன செஞ்சுருவோம்? வெளியே போயிடுவோன்னு தானே சொல்லுது. சரியா? ஆத்மா உள்ளான மனுஷன்னு சொல்ல விஷயம் இந்த சரீரத்தை விட்டு வெளியே போகுது. எங்கே போகுது? அது பரலோக தேவனுடைய சித்தம் செஞ்சால் அது பரலோகத்துக்கு இயேசு இருக்கிற இடத்துக்கு போகுது. அதனால தான் இந்த சரீரத்தில் இருந்தாலும் இல்லாமல் போனாலும் அந்த பரலோக தேவனுக்கு பிரியமாய் அவருக்கு விருப்பமாக இருக்க விரும்புகிறோம். சரிதானே? அங்கே இல்லையா போனோம். இங்கே இப்போ சொந்தக்கார சொக்கார அண்ணன் தம்பின்லாம் இருப்பாவ. அவங்களுக்கு பிரியமாக இருந்தாலும் ஒரு நாள் ஓடி தானே போனோம் இல்லையா? ஒன்றில் அந்த ஆள் போனோம், இல்லைன்னா நம்ம போனோம், இல்லைன்னா 2 பேரும் 2 திசையில் போனோம். அதுதானே உண்மை. அப்போ மனுஷனுக்கு பிரியமாக இருந்தாலும் பிள்ளைகளை விட்டு விட்டு பெற்றோர் போய் விடுகிறார்கள். பெற்றோரை விட்டு விட்டு பிள்ளைகள் போய் பார்த்துட்டு தானே இருக்கோம் இல்லையா? அப்போது இந்த மனுஷருக்கு பிரியமாக இருக்கவே எல்லாருமே ஓடி போயிடுவாவ. அப்போ இங்கே சொல்லியிருக்கு அவருக்கு பரலோக தேவனுக்கு பிரியமாக இருக்க விரும்புகிறோம். ஏன்? அங்கே இல்லையா போனோம்? பிரியா இல்லையா? அங்கே இல்லையா போனோம்? பிரிச்சுதா? அங்கே தான் போனோம், பரலோகத்துக்கு தான் போனோம். அதனால என்ன செய்கிறோம்னா இங்கே இருக்க வேலை பரலோக தேவனுக்கு பிரியமாய் நடக்கணுமா வேண்டாமா? அதான் பிரச்சனை. இங்கே இப்போ இந்த ஊழியம் எதுக்கு வச்சிருக்கு? பரலோக தேவனை தெரியணும், அவருக்கு பிரியம் என்னன்னு தெரியணும், அதில் நடக்கணும். நடக்குது தான் இந்த ஊழியத்தை இங்கே ஆண்டவர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அப்போ முதலாவது நீங்கள் புரியணும், இது வரும் பியா போகிறதுக்கும் நோய் போகிறதுக்கும் சோக்கேடு தீர்றதுக்கும், சோக்கேடெல்லாம் தீர்ந்த பிறகு இன்னொரு நாள் சாவுதுக்கும் வரையில்ல இல்லையா? சோக்கேடெல்லாம் தீர்ந்துட்டு இன்னொரு நாள் செத்து முடியாதுக்குங்க வரையில்ல. ஒரு ஆத்மா இருக்குது, அதுக்கு இன்னொரு வாழ்க்கை இருக்குது இல்லையா என்கிறது தான் அழைக்கப்பட்டிருக்கோம். அப்போ இங்கே என்ன அந்த பேதுரு சொல்லுறாருன்னு சொன்னால், எப்படியும் பரதேசியாக தான் இருக்கும். இங்கே யாரும் நிலையாக இருக்கல. உள்ளான மனுஷன் ஆத்மான்னு ஒன்று இருக்குன்னு சொன்னேன், அது வெளியே போகணும்னு சொன்னேன். இந்த மாம்சம் எலும்பு சதைமான சரீரத்தில் நம்ம கொஞ்ச நாளைக்கு இங்கே வாழ்கிறோம்னு சொன்னேன். இப்போ ஆளுகளுக்கு நினைவும் எண்ணமும் திட்டமும் பிரயாசமும் எல்லாமே இந்த எலும்பு சதைமான இதை தானே முறுக்கு இதுவும் திருக்கு தான் எல்லாருமே இந்த மாம்சம் எலும்பு சதைக்கு தானே ஓடுவா இந்த ஆளும் எல்லாம் அப்படி இருக்கு. அப்போ இந்த ஆத்மான்னு ஒன்று இருக்கிறதுக்கு எதிராய் இந்த மாம்ச சரீரம் அல்லது சரீரம் பிறகு இந்த உலகத்துக்கு வாழ்க்கை, உலகத்தில் உள்ள எல்லா வாழ்க்கை, இந்த மாம்சத்தில் சரீரத்தில் உலகத்தில் வாழ்கிற வாழ்க்கை, இந்த வாழ்க்கை யாராவது ஆத்மா பற்றி சிந்திக்காவளா? இந்த ஆளோ எல்லாம் இப்படி ஒரு ஆத்மா இருக்குது, அதுதான் முக்கியம், அது சாவாது, அது வெளியே போவோம், அது கடவுள்கிட்ட போனோம், அதுக்கு ஏற்ப நம்ம நடந்துக்கிடணும்னு யாராவது நினைக்காவளா? ஒன்றும் நினைக்கல. இந்த எலும்பு சதைமான சரீரத்தில் இப்படியே இருப்போம்னாக்கா ஆளுகளுக்கு எண்ணம் இல்லையோ, அப்படியே இருப்போம் போக மாட்டோம் அப்படின்னு ஒரு எண்ணத்திலேயும் இந்த ஆட்டம் போடுது. அப்புறம் கடைசியில் சினிமா கவிஞன் சொன்ன மாதிரி ஆடி ஆட்டம் என்ன, பேசிய பேச்சு என்ன, திரண்டதோர் சுத்தம் என்ன, தேடிய செல்வம் என்ன, கூடு விட்டு ஆவி போனால் கூடவே வருவதென்ன. அவனுக்கு இருக்க அறிவு கூட பார்த்துடுங்க, கவிஞர்களுக்கே அறிவு இருந்திருக்கு இப்படிதான். ஸோ இதாக்கும் வாழ்க்கை. நம்ம ஆடி அடங்கின ஆளுகள் எல்லாம் மெரினாவில் கொண்டு அடக்கியிருக்கு இல்லையா தெரியும். ஓகே. ஆனால் ஆளுகளுக்கு என்ன என்னது, எனக்கு
ஒரு பிரபலமான நபரை தெரியும், பயங்கர ஆட்டம், சினிமாவிலையும் ஆட்டம், வாழ்க்கையிலையும் ஆட்டம், அரசியலும் பயங்கர ஆட்டம், எல்லாம் ஆடி நிறைய பணம், தங்கம், வெள்ளி, பொண்ணு, பணம், சொத்து எல்லாம் சம்பாதிச்சாச்சு. ஒரு கட்டத்தில் பார்ட்டி பல கேஸுகளில் வழக்கில் சிக்கிட்டு போலீஸாரன் வந்து எல்லா தங்கம் வெள்ளி அப்படியே வாரிட்டு போயிட்டான். இங்கே கொண்டு போயிட்டு இல்லையா, வாரிக்கொண்டு கோர்ட்டில் கொண்டு வச்சுட்டாவ, ஒன்றும் எடுக்க முடியாது, எல்லாம் கொண்டு வச்சாச்சு, போச்சு. அப்புறம் கடைசியில் கேஸ் நடக்கும். கேஸ் நடந்து போய் கேஸில் தோற்று போச்சு. சரியா, இப்போ திருப்பி எடுக்க முடியாத நிலைமை ஆச்சு. அதுக்குள்ளே அந்த பார்ட்டிக்கு வர வேண்டாத சோக்கேடெல்லாம் வந்தது. அது எப்படியோ பாதி வயசில் செத்து போச்சு. ஆடி ஆட்டம் அடங்கி மரினாவில் அடக்கியாச்சு. அது ஒரு பக்கம். சேர்த்த சொத்து, பணம், தங்கம் எல்லாம் எங்கே ஆயிட்டு இப்போ அரசாங்கத்துக்கு அப்படி கோர்ட்டுக்கு அப்படியில் மாட்டிட்டு. தமிழ்நாட்டில் இருந்தால் பாதுகாப்பாக இருக்காது, வேறு மாநிலத்துக்கு கொண்டு போகணுன்னு சொல்லி வேறு மாநிலத்தில் தான் கொண்டு வச்சிருந்து. கடைசியில் பார்ட்டி போச்சு. கொஞ்ச நாள் கழிஞ்சு அந்த கோர்ட்டை தெளிச்சது, பார்ட்டி இறந்து போச்சு. அது ஒரு பக்கம். பார்ட்டிக்கு எதிராக தீர்ப்பு வந்துட்டு, அதனால் சொத்தெல்லாம் நாங்கள் இப்போ பிடிச்சி வச்சுருக்கோம். இது எங்களுக்குள்ளது இல்லை, தமிழ்நாட்டு கவர்மெண்ட்டுக்கு சேர வேண்டியது இல்லையா, உரிய முறையில் போலீஸ் எல்லாம் அனுப்பி வண்டியை கொண்டு வந்து எடுத்துகிட்டு போங்கன்னு கொள்ளாமா? மனசிலாச்சா உங்களுக்கு? அது இங்கே தான் கிடக்கு, பார்ட்டி போயாச்சு. அப்போது ஆளோளுக்கு நினைவு என்னன்னா, மாம்சத்தில் தான் இப்படி இருப்போம், சாவாமல் இருப்போம், எண்ணக்கம் இருப்போம். உள்ள ஒரு ஆத்மா இருக்குது, அது நினச்சிருக்காம வெளியே போயிடும் இல்லையா? இந்த தேகத்தை விட்டு குடி விலகி போகுது. அப்படி யாராவது சிந்திக்காவளா? ஒரு ஆத்மா இருக்குது, அது வெளியே போவோம், அது கடவுள்கிட்ட போனோம், அதுக்கு ஏற்ப நடந்துக்கணும், அப்படி சிந்திக்கலை. அப்போ ஆத்மாவுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற மாம்ச இச்சைகள் இப்போ விளங்கிறோன்னு நினைக்கேன். ஆத்மாவுக்கு எதிராக செயல்படுகிற உலக ஆசைகள். என்ன ஆசை? உலக ஆசை. அதெல்லாம் சேர்த்து தான் சொல்லியிருக்கு ஆத்மாவுக்கு. ஏன்னா ஆத்மாவுக்கு இந்த உலகம் சொந்தம் இல்லை, அது போயிருமே. அதை விட்டு நீங்கள் விலகணும் இல்லையா? நீங்கள் ஆத்மாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகணும்னு சொல்லியிருக்கு. அப்போது இங்கே பரதேசியாக இருக்கிறோம், அந்த உணர்வு வேணும். ஆத்மாவுக்கு விரோதமாக தான் இந்த மனசு உலக நேசத்துலேயும் இந்த சிந்தையிலையும் அப்படியே ஓடிக்கிட்டு இருக்குது. அதை குறித்து நீங்கள் விழிப்பாக இருக்கணும். பரதேசியாக இருக்கிறோம், பட்டுப்படாமல் வாழ்ந்துக்கிடணும். எப்படி வாழ்ந்துக்கிடணும்? அது எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் 9:10, எபிரேயர் 11:9-10. ஆபிரகாம்னு ஒரு மனுஷன் இருந்தானா எங்கே? இஸ்ரேல் தேசத்தில். ஆபிரகாம் அவன் பெரிய சீமான், செழிப்புள்ளவன், நல்ல ஐஸ்வர்யவானாக இருந்தானெல்லாம் சொல்லியிருக்கு. அந்த ஆபிரகாம் எப்படி வாழ்ந்தானாம்? ஆபிரகாம் அது எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் 9-10 வசனத்தை நான் வாசிக்கட்டா? எபிரேயர் 11:9-10. விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தற்கு உடன் சோந்தராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களில் குடியிருந்தான். ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரமுள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். அவன் பெரிய பணக்காரன்னு சொல்லிக்கிட்டாலும் அவனுக்கு ஒரு விவரம் இருந்திருக்கு. கண்ணை மூடினா பணம் அம்படம் பறி போயிடும் இல்லையா? அதனால அவன் பரதேசியை போல வாழ்ந்தான். அப்போது ஒரு இடத்துல நிலை இல்லாமல் இருக்குது மாதிரி இல்லையா? கூடாரத்தை ஒரு இடம் கூடாரத்தை பெயர்த்து கொஞ்ச நாள் இங்கே இருப்பாவ, அப்புறம் இங்கே தண்ணி எல்லாம் இருக்காது, இன்னொரு இடத்துக்கு போனோம். இப்படி தான் சுற்றிக்கிட்டே இருந்தானா. அந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையை நீங்கள் ஆராய்ச்சி பார்த்தா அவன் தனக்குன்னு ஒரு வீடு இந்த மாதிரி கட்டடம் கட்ட இல்லையா, கல் செங்கல் வச்சு கட்டடமே கட்ட இல்லையா, சொத்து கூட வாங்க இல்லையா. எப்படி? சொத்து வாங்கலை, அவனுக்கு பேருக்கு சொத்து கிடையாது. ஒரு கட்டத்தில் நான் கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்லேன், ராத்திரி நேரம் இருக்கு, பைபிளில் இருக்க செய்தி தான். ஒரு கட்டத்தில் மனைவி இறந்து போச்சு. யாருக்கு மனைவி? ஆபிரகாமுக்கு. இந்த மனைவி அடக்கம் பண்ணதுக்கு ஒரு நிலம் வேண்டாமா இல்லையா? இந்த மண்ணில் நெல் அடக்கம் பண்ணதுக்கு ஒரு கல்லறை தோட்டம், அது கூட அவனுக்கு கிடையாது. புரியுதா நான் சொல்லுது? இதை என்ன செய்யுது? இதுவரை பரதேசியாக நடந்திருக்கு. சாவமே அடக்கம் பண்ணக்கு ஒரு இடம் வேணுமே, அந்த யோசனை கூட இல்லாமல் நடந்திருக்கான். பார்த்துக்கிடுங்க எப்படி. சாவணுமே, இதை விட்டு போகணுமே,
என்கிற ஆமாம், அந்த அடக்கமண்ணுக்கு ஒரு நிலத்தை வாங்குறது கூட அவனுக்கு ஒரு திட்டம் இல்லை. அப்போ எப்படிப்பட்டவனாக இருந்திருப்பான்னு பாருங்க, யோசித்து பாருங்க. அந்த அளவு இதை பற்றி கவலை இல்லாமல் இருந்திருக்கான். சரி, மனைவி இறந்து போச்சு. இப்போ மனைவி அடக்கம் பண்ணணும். எங்கே கொண்டு அடக்கம் பண்ணுது? அப்போ அந்த காலம் குகை, பாறை குகையை குடஞ்சி குகை மாதிரி இருக்கும், அதுக்குள்ளே தான் கொண்டு வச்சு அதை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அங்கே மக்பலான்னு சொல்லி ஒரு இடம் இருந்து, இடத்துல கொஞ்சம் குகையெல்லாம் உள்ள ஒரு குகை பூமி இருந்து, அது இவனுக்கு சொந்தம் இல்லை, ஆபிரகாமுக்கு வேற ஆளுகளுக்குள்ளது. அப்போ அந்த ஆள், அந்த ஊரில் உள்ள ஆளு எல்லாம் வந்தாவ, சரி ஏதாவது செய்யணுமே, என்ன செய்யுது, அது இங்கே ஒரு குகை இருக்குது, நீங்கள் வேணால் வச்சுக்கிடுங்க. ஆபிரகாம்கிட்ட சரி நீர் அங்கே வச்சுக்கிட்டோம். அப்போ ஆபிரகாம் சொன்னால், சும்மா ஒன்றும் கொண்டு நான் வைக்க முடியாது, அதுக்குள்ளே பணத்தை ரூபாயை தந்துடுவேன். சரி, இது இப்போ வழி இல்லை இல்லையா, பணத்தை கொடுத்து வாங்கினேன். அப்போ ஆபிரகாம் வாங்கின முதலாவது சொத்து என்ன தெரியுமா? மனைவி அடக்கம் பண்ண வாங்கின கல்லறை பூமி. இன்றைக்கும் அது இருக்குது. அதுக்கு மேலே ஒரு மசூதி, அது இஸ்லாமியர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. எப்ரோன் மக்பல்லான்னு சொல்ல இடத்துல இன்றைக்கும் அந்த இடம் இருக்குது. அது யாருக்கு சொந்தம்? ஆபிரகாமுக்கு. ஆபிரகாமுக்கு வரலாற்றை படிக்கும்போது அவன் சொந்தமாக வாங்கின ஒரு அசையா சொத்து அவங்கள அடக்கம் பண்ணக்கு வாங்கின கல்லறை நிலம். அந்த அளவு அவர்கள் எப்படி வாழ்ந்திருக்கிறார்கள்? பரதேசியாய், இங்கே ஒன்றும் நமக்கு சொந்தம் இல்லை என்கிற உணர்வோடு வாழ்ந்திருக்கிறார். அப்போ நாம் எப்படி வாழணுங்கிறது ஒரு ஐடியா உங்களுக்கு கிடச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஹல்லேலூயா. சரி சரி, பரதேசி தான், ஒன்றும் கொண்டு போகிறதில்லைன்னெல்லாம் தெரிஞ்சாச்சு. ஆனால் நீங்கள் வெளிப்படுத்தல் 14:13 சொல்லுது. வெளிப்படுத்தல் 14:13, கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது. அவர் தங்கள் பிரயாசங்களை விட்டு இறைப்பார்வர்கள், அவருடைய கிரியைகள் அவருடனே கூட போகும். இங்கே ஒரு வார்த்தை இருக்குது பார்த்தியெல்லாம், பணம் போவாது, சொத்து போவாது, இங்கே உள்ள வேற எதுவும் போவாது, கிடந்த கட்டிலும் போவாது இல்லையா, உறங்கின கட்டிலும் போவாது இல்லையா, ஒன்றும் போவாது. ஆனால் இங்கே சொல்லியிருக்கு, கர்த்தருக்குள் தேவ பிள்ளைகளாய் வாழ்ந்து மரிக்கிறவர்கள் அவருடைய கிரியைகள் அவரோட போகும், அவருடைய செயல்கள் போகும். அது என்ன கிரியை? நல்ல கவனிக்கிறீங்களா? அது என்ன கிரியை என்பதை தான் நாம் சிந்திக்கணும். நீங்கள் 1 கொரிந்தியர் 15:58 கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் வெறுதாவா இராது என்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டு ஸ்திரப்படணும் அப்படின்னு வாசிக்கிறோம். சரி, அப்போ இது என்ன கிரியை, நம்மோடு போகக்கூடிய காரியம் என்னது என்கிறதை நாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிடணும். ஒரு சின்ன சிம்பிள் விளக்கம் சொல்லி நான் முடிச்சிருவேன். பணம் வராது, சொத்து வராது, ஒன்றும் வராது. அப்போ நமக்கு கூட என்ன வருகிறது என்றால் அதை புரிஞ்சுக்கிடுகிறதுக்கு மத்திய 6:10 இயேசு சொல்வார். மத்திய 6:10, பரலோகத்தில் பிதாவினுடைய சித்தம் செய்யப்படுகிறது போல இந்த பூமியிலையும் செய்யப்பட வேண்டும் அப்படின்னு ஒரு காரியத்தை சொல்லுகிறார். அப்போ பரலோக கடவுள் இருக்கிறார், அவருடைய சித்தம் நம்ம பூமியில் செஞ்சால் அவருடைய சித்தப்படி நாம் என்னெல்லாம் செஞ்சோமோ அது பரலோகத்துக்கு வந்துடும். இப்போ சரிதானே, அவருக்கு சித்தம் தானே இங்கே செய்கிறோம். அப்போ இது அங்கே வரணும் இல்லை, அது மட்டும்தான் வரும். பரலோக சித்தம் இல்லாத எதுவும், பரலோக சித்தப்படி செய்யாத எதுவும் பரலோக ராஜ்யத்துக்கு வராது. பரலோகத்தினுடைய பிதாவின் சித்தப்படி இங்கே செய்த காரியங்கள் அனைத்தும் நம்மோட கூட வரும். சரிதானே? ஒரு ஐடியா புரிஞ்சிட்டீங்க. இந்த பரலோக, நீங்கள் ரோமர் 12:2 ரோமர் 12:2 நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஏற்ற வேஷம் தெரியாமல் பரலோக தேவனுக்கு பிரியமும் நன்மையும் பரிபூர்ணமான சித்தம் இதன்று பகுத்து அறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிது ஆகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். இப்போ 2 சித்தம் இருக்குது. ஒன்று பூலோகத்துக்குரிய சித்தம், அதான் நான் சொன்னேன், ஆடி அடங்கும் வாழ்க்கையடா இல்லையா, பூலோக சித்தம். இது பரலோக பிதாவுக சித்தம் என்னது என்று நாம் சிந்திக்க வேண்டும், நாம் பகுத்து பார்க்க வேண்டும். அந்த அறிவு நமக்கு வேணாம் இல்லையா? பரலோக தேவனுக்கு எது பிரியம்னு தெரிஞ்சா இல்லையா அதை செய்ய முடியும். ஆமாம், அந்த அறிவு வேணும். அதனால தான் எபேசியர் 5:10 கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதிச்சு பார்க்கணும். அல்லேலூயா. பிதாவுக்கு இதே பெரியவன்னு சொல்லி நமக்கு ஒரு அறிவு வேணும், சோதிச்சு பார்க்கணும். அவருக்கு பிரியமானது இன்னது, நீங்கள் மதியற்றவர்களாக இராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று
உணர்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடிய வசனம் இருக்குது. அப்போ தேவ பிள்ளைகளுக்கு பரலோக தேவனுடைய சித்தம் என்னங்கிறதான ஒரு உணர்வு, ஒரு அறிவு இருக்கிறது, இருக்க வேண்டும். மற்ற ஆளுகளுக்கு அந்த அறிவு இல்லாதனால இல்லையா இப்படி போகிறது. பரலோக தேவனுடைய பிள்ளைகளுக்கு பரலோக தேவனுடைய சித்தம் செய்கிற அறிவு இருந்தால் என்ன செய்வாவ? இதை செய்ய மாட்டாவா, அதை தானே செஞ்சிருப்பாவ இல்லையா? சரி, இந்த அறிவு எப்படி வருகிறது என்று சொன்னால், நீங்கள் கொலோசியர் 1:9 கொலோசியர் 1:9 பரலோக தேவனுக்கு பிரியமான சித்தத்தை நாம் எப்படி அறிவது அப்படின்னு சொன்னால், அது கொலோசியர் 1:9 இல்லையா? 9 படிப்பா. இது நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக ஜெபம் பண்ணுகிறோம். நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படணும். என்ன புரிஞ்சிய? உலகத்தில் பிள்ளைகளை எல்லாம் படிப்பிக்கும். எதுக்கு உலகத்தில் எல்லாம் படிக்கணும்? மண்ணுக்குள்ளே எத்தனை புழு இருக்குது, எத்தனை பூச்சி இருக்குது, எத்தனை விஷக்கிருமி இருக்குது, படித்தனா இல்லையா? அதுக்கு தானே பிள்ளை படித்தாவ. டாக்டர் மாதிரி இந்த உடலில் எவ்வளோ நரம்பு இருக்குது, எத்தனை எலும்பு இருக்குது எல்லாம் படித்து அறுத்து படித்து இங்கே வந்து மருந்து கொடுப்பாவ. கொடுத்து போகிறவ எல்லாம் பார்சல் பண்ணி கொண்டு அங்கே மண்ணில் போட்டு சொல்லுது. கொள்ளாமா? நான் கேட்பேன், இத்தனை லட்சம் செலவாக்கி இந்த உடலில் எத்தனை நரம்பு இருக்குது, எத்தனை எலும்பு இருக்குன்னு எல்லாம் படிச்சியா இல்லையா? படித்து மெனக்கட்டு ஆமாம், செத்து போன உடலை அறுத்து எல்லாம் படிச்சுக்கிட்டு கடைசியில் இங்கே வந்து எல்லாருக்கும் மருத்துவம் செஞ்சு கடைசியில் நீங்களே இந்த ஆளு செத்து போனாருன்னு எழுதி சர்டிஃபிகேட்டும் கொடுத்து பார்சல் பண்ணி விட்டுருது. டெத்து சர்டிஃபிகேட் கொடுத்துருது இல்லையா? ஆளு செத்தாச்சுன்னு கொடுக்காம இல்லையா? மரண சான்றிதழ். அப்போ பின்ன என்னத்துக்கு கிடந்ததெல்லாம் அறுத்து கழிச்சு படிச்சியே இல்லையா? அப்போ இதுக்கெல்லாம் படிச்சுட்டு போட்டு கொஞ்ச நாள் இருக்கணுமா இல்லையா? படிச்சுட்டு போட்டு சரி. இப்போது இப்படியெல்லாம் படிக்கிறார்களே, பரலோக தேவனுக்கு சித்தம் என்னது? அதை பகுத்தறிய அறிவு நமக்கு வேண்டாமா? அதை படித்தாண்டாமா? அதை படித்தா தான் எல்லாம் வேஸ்ட் ஆயிருமே. நான் ஒரு சின்ன கதை சொல்லேன். உறங்குது எல்லாம் கேளுங்க. நான் சீக்கிரம் முடித்தணும். அவர் என்ன பெல் அடித்தாச்சு, நான் முடிக்கணும். இடையில ஒரு கதை சொன்னால் நல்லது இல்லையா? அது என்னதுன்னா, ஒரு பெரிய அறிவாளி இருந்தார். ஞானி சகலகலா வல்லவன், எல்லா சாஸ்திரமும் படித்த ஆள். இந்த சாஸ்திரம் படித்த ஆள் ஒரு ஆத்தங்கரையில் ஆற்றை கடந்து போகிறதுக்கு வந்தார். இவர் போக முடியாது. அங்கே இந்த ஆற்றை கடந்து போகிறதுக்கு இந்த தோணின்னு சொல்லுவா, போட்டு இல்லையா? ஒரு சின்ன வள்ளமா போட்டா இல்லையா? அப்போ அவர் தான் அண்ணா, ஐயா இதில் ஏறிக்கிடும், அந்த பக்கம் கொண்டு விட்ருவேன், ஏதாவது காசு தந்தால் போதும். இவர் வள்ளத்தில் ஏறியாச்சு. வள்ளம் எங்கே போகுது இப்போ? ஆற்றுல நடுவில் மறுபக்கம் போனான் இல்லையா? ஆற்று தண்ணி இழுத்துட்டு போகுது. அதனால் இவன் டெக்னிக் அடித்து கொண்டு போகிறான். போகும்போது இந்த ஞானி வாயை வச்சுட்டு சும்மா இருக்கப்படாதா? அந்த படகோட்டிகிட்ட கேட்டாராம், நீ கணித சாஸ்திரம் படிச்சிருக்குதியா? ஐயே சமான எனக்கு படிப்பறிவு கிடையாது, நான் படித்தல. ஐயே வாழ்க்கையில் கால் பங்கு இழந்துட்டியே. எப்படியா கால் பங்க இழந்துட்டு? பின்ன கொஞ்ச நேரம், நீ வானசாஸ்திரம் படிச்சிருக்குதியா? இல்லையா, எனக்கு அதுக்குள்ள வாய்ப்பு இல்லை. வாழ்க்கையில் பாதி இழந்து போனியே, அடுத்த கால் பங்கு போச்சு. நீ அந்த சாஸ்திரம் இந்த சாஸ்திரம், அடுத்த ஒரு சாஸ்திரம் சொன்னார். மருத்துவ சாஸ்திரம் படிச்சிருக்குதியா? அது முக்கியமாகும் பார்த்துக்க. இல்லையா படிக்கலை. வாழ்க்கையில் இப்போ 3/4 பங்கம் இழந்துட்டியே அப்படின்னு சொன்னார். இப்படி சொன்னோன்னா படம் ஓட்டிகிட்டு இருந்தவன் கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டான். என்னடா இது வாழ்க்கை இழந்துட்டேன்னு சொல்லிகிட்டு இருக்கார். இந்த டென்ஷனில் அந்த ஆற்றை கடக்கிறதுக்கு ஒரு துடுப்பு வச்சு அந்த படக்கை ஓட்டிகிட்டு போனான் இல்லையா, விட்டுட்டான். அது கையில் தவறி வெள்ளத்தில் விழுந்துட்டு. உங்களுக்கு புரிஞ்சுதா கதை? வெள்ளத்தில் விழுந்தா என்ன நடக்கும்? அடித்து இழுத்துட்டு துடுப்பை கொண்டு போயிட்டு. இப்போ இந்த ஞானி கிடந்து வப்பராளப்படுவார். ஆட்டா மடையா முட்டாளே மூடனே, என்ன செஞ்சாய் விட்டுட்டியே, துடுப்பை விட்டுட்டியே. அப்போ அவன் கேட்டான், ஏன் ஞானி, நீர் சர்வ ஞானி, இப்படி கிடந்து வப்பராளப்படுறீர்? ஆட்டா மடையா, தண்ணியில் என்ன போட்டை வள்ளத்தை இழுத்துட்டு போகுது, கரையாறுது அப்படி. அப்போ அவன் கேட்டானா, இவ்வளவு நேரம் நிறைய சாஸ்திரம் படிச்சிருக்கதா சொன்னது இல்லையா? நீர் நீச்சல் சாஸ்திரம் படிச்சிருக்கிறீரான்னு கேட்டான். என்ன சாஸ்திரம்? நீச்சல் சாஸ்திரம் படிச்சிருக்கிறீர். அது நான் படிச்சலேன்னு சொன்னேன். உடனே அவன் சொன்னான், நான் வாழ்க்கையை முழுசாக இழந்து போனீர். புரிஞ்சுதா? அவன் குதிச்சா நீந்தனான் போனான். இப்படி எல்லா சாஸ்திரம் படித்தாலும் பரலோகத்துக்கு போகிற சாஸ்திரம் படிச்சலைன்னா எல்லாம்
வேஸ்ட் ஆயிரும் இல்லையா? சரி. இப்போ இந்த அறிவு எப்படி வருதுன்னா, யோவான் 16:13, சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியங்களிலும் உங்களை நடத்துவார். இது ரொம்ப முக்கியமான இடம். இதுவரை முகவரைதான் சொன்னேன். அப்போ பரலோக பிதாவினுடைய சித்தத்தை அறியணும்னா பரலோக பிதாவுக்கு ஆவி நமக்குள்ள வரணும். சரிதானே? அது யோவான் 15:14-26 15:26 வாசிக்கும்போது, பிதாவினிடத்திலிருந்து புறப்படுகிறவரும் பிதாவினிடத்திலிருந்து நான் அனுப்புகிறவருமாகிய சத்திய ஆவின்னு சொல்லுவார். அப்போ பரலோக கடவுள் ஆவியாக இருக்கிறார் இல்லையா? தூய ஆவியாக இருக்கிறார். இங்கே வந்து ஆடுகிற அந்த அசுத்த ஆவி கிடையாதுங்க, பரிசுத்த ஆவியாக இருக்கிறார். இந்த பரலோக ஆவி வரும்போது நமக்கு பரலோக தேவனுக்கு எது பிரியம் என்கிற அறிவை நமக்கு கொடுக்கும். சரியா? முக்கிய வேற ஒரு வழியிலையும் கிடைக்காது. நீங்கள் பைபிள் படிக்க தெரிஞ்சவங்க கொஞ்சம் படித்து புரிஞ்சுக்கலாம். ரொம்ப சிம்பிளான மெத்தட் என்னன்னா, பரலோக தேவனுடைய சித்தத்தை நாம் அறிய வேண்டும் என்பதற்காக தான் தேவன் தம்முடைய ஆவியை எல்லா மனுஷருக்கும் கொடுக்கிறார். சரிதானே? பரிசுத்த ஆவி. நீங்கள் உங்களுக்கு புரியும்படி சொல்லுகிறேன். உங்கள் ஊரில் வேற மாதிரி ஆவியெல்லாம் வந்து ஆடுது, நீங்கள் பார்க்குது இல்லையா? நிறைய ஆவி வந்து ஆடுது இல்லையா? நான் இன்னார் வந்திருக்கேன், அது அப்படி ஆக்கும், நமக்கு தெரியாத நிறைய விஷயம்லாம் சொல்லிடுது இல்லையா? குறி சொல்லுது மாதிரி சொல்லிடுது இல்லையா? அப்போ இந்த அசுத்த ஆவிக்கு இவ்வளவு சாமர்த்தியம் இருந்தா பரலோக பரிசுத்த தேவனுக்கு எவ்வளவு சாமர்த்தியம் இருக்கணும் இல்லையா? அவரும் வெளிப்பாடு தருவார். இதுதான் எனக்கு பிடிக்கும், இதுதான் என்னுடைய சித்தம் அப்படின்னா அறிவை கொடுப்பார். அதனால தான் ரோமர் 8:14 சொல்லுது, எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுறார்களோ அவங்க தான் தேவ பிள்ளைகள். அல்லேலூயா. என்ன புரிஞ்சுங்க? பரலோக கடவுள் பரிசுத்த ஆவியா இருக்கிறார். இந்த அசுத்த ஆவி மாதிரி இல்லாது அந்த பரிசுத்த ஆவி வரும்போது பரலோக பிதாவுடைய சித்தத்தை குறித்த அறிவை நமக்கு கொடுக்கிறார். அந்த அறிவு நமக்கு எப்படி கிடைக்கிறதோ அந்த அறிவிலே நம்ம நடக்க முடியும். அப்போ முதலாவது என்ன செய்யணும்? பரலோகத்திலிருந்து வருகிற பரிசுத்த ஆவியை என்ன செய்யணும்? நம்ம எல்லாரும் பெற்றுக்கொள்ளணும். பிலிப்பியர் 4:8 சொல்லுது. அது வந்து இந்த பரலோக ஆவி பரிசுத்த ஆவி வந்தா அது என்னெல்லாம் படிப்பிக்கும் என்று ஏற்கனவே நடக்கிற விஷயம் தானே, அது இங்கே எழுதியிருக்கு. அதை மட்டும் நான் உங்களுக்கு குறிப்பிட விரும்புகிறேன். பிலிப்பியர் 4:8 4:8 அது என்ன சொல்லுது கேளுங்க. கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ள விளைவுகளோ, ஒழுக்கம் உள்ள விளைவுகளோ, நீதி உள்ள விளைவுகளோ, கற்புள்ள விளைவுகளோ, அன்புள்ள விளைவுகளோ, நற்கீர்த்தி உள்ள விளைவுகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள். அப்போ இந்த பரலோகத்தின் கடவுளுக்கு ஆவி வந்தா இப்படிப்பட்ட சிந்தை நமக்கு வருது. சரிதானே? புரியுதானு சொல்லுது. அப்போ பரலோக பிதாவுக்கு சித்தம் செய்யணும்னா, பரலோக பிதாவுக்கிட்ட கிரியை செய்யணும்னா பரலோகத்திலிருந்து வருகிற ஆவி பரிசுத்த ஆவி நமக்குள்ள வந்து வாசம் பண்ணணும். வாசம் பண்ணணுமா வேண்டாமா? 1 கொரிந்தியர் 3:16 சொல்ல மாதிரி, நீங்கள் தேவனுடைய ஆலயம், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்கிறது. அப்போ நீங்கள் எல்லாம் தேவ ஆலயமாக மாறணுமா வேண்டாமா? சொல்லுங்க. நிறைய பேர் பேக்கிய ஆவி ஆலயமாக இருக்காவ இல்லையா? பேக்கிய ஆலயமாக இருக்கனால இல்லையா அது வந்து ஆடி கையை காலை உதறி பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணது. வந்து ஆடுதுன்னா பேக்கிய ஆலயம். பரலோகத்தின் தேவன் வரணும்னா பரலோக தேவனுடைய ஆலயம். இப்போ நம்ம பரலோக தேவனுடைய ஆலயமாக மாறணும். என்ன புரிஞ்சிய? கடவுளே, பரிசுத்த கடவுளே, பரலோக தெய்வமே, ஆவியாக இருக்கிறவரே, எனக்குள்ளே வந்து வாசம் பண்ணணும், என்ன கோயிலாக்கணும். அப்போது பரலோகத்துக்கு தெய்வம் நமக்குள்ளே வந்து கோயிலாக இருந்தால் பியா வர முடியுமா உள்ள? புரியுதானே சொல்லு. இந்த பியாக்கு இடம் இருக்கிற நிலையாக்கும் பியா வந்து உள்ள இருக்காது. பரலோக தேவனுடைய ஆவி வந்து வாசம் பண்ணியதுன்னா பியா ஓடி போயிடும், வர முடியாது இல்லையா? அப்போ நீங்கள் செய்ய வேண்டியது இதுதான். கடவுளே, பரிசுத்த கடவுளே, இந்த பியா சும்மா வந்து என்ன அலக்கழிச்சிட்டு இருக்கு இல்லையா? பியா வந்து அலக்கழிச்சுது. நீர் எனக்குள்ளே வந்து ஆலயமாக்கி எனக்குள்ளே தங்கிடணும், வாசம் பண்ணிடணும். அப்போ பியா வராது. அது மட்டும் இல்லை, நமக்கு பரலோக தேவனுடைய சிந்தை அந்த ஆவி இல்லையா, அந்த அறிவை தரும். பியா வந்தால் பியாக்கி அறிவை தரும். பரலோக தேவனுடைய ஆவி வந்தால் பரலோக தேவனுடைய அறிவு வரும். அதுதானே உண்மை. இந்த ஆளுகளுக்குள்ள இந்த குணம் எல்லாம் இருக்குது பேக்கி ஆவி தானே. உள்ள பேக்கி ஆவி இருக்குனாலேயாக்கம் இவங்க எல்லாம் இன்னைக்கு இப்படி இருக்காவ. சரியா? இந்த நாளில் நீங்கள் ஒரு தீர்மானம் எடுக்கணும்.
இருக்கணும். பரலோகத்தின் கடவுளே, பரிசுத்த கடவுளே, பரிசுத்த ஆவியா எனக்குள்ள வந்து ஆலயமாக்கிறணும், நிரந்தரமா இருக்கணும், பேயிலேருந்து விடுதலை தரணும். பரலோக கடவுளுடைய சித்தத்தை அறியக்கூடிய அறிவை எனக்கு அது அறிவு கொடுக்குது இல்லையா? அந்த பேய அறிவு கொடுக்குது பத்தியெல்லாம், ஆளவளுக்கு கிரிமினல் தனமான அறிவு கொடுக்குது இல்லையா? இது மாதிரி பரிசுத்த தேவன் நமக்கு பரலோக அறிவை தருவார். பரலோக சித்தத்தை குறித்து அறிவை தரும்போது நம்ம அதிலே நடக்கிறோம். அப்படி நடக்கும்போது ஒரு நாள் இந்த பரலோக தேவனுடைய ஆவியினாலே வந்த அறிவினால நாம் செய்த செயல்கள் கிரியைகள் எல்லாம் அதுக்குரிய பலன் நமக்கு கிடைக்கும்படி பரலோகத்துக்கு போவோம். சரிதானே? சரி, அப்போ உலகத்தில் வாழும்போது நம்முடைய கிரியைகளுக்கு தேவன் பலன் கொடுப்பார். அதுக்கு விளைவு இருக்கிறதுங்கிற அறிவோடு பரலோக ஆவியினாலே நிறைந்து பரலோக ஆவிக்கேற்ற கிரியைகளை செய்யும்படி இந்த பரலோக பரிசுத்த ஆவிக்காக நீங்கள் காத்திருந்து ஜபிச்சுக்கிட்டே இருக்கணும். எனக்குள்ள வரணுமே, எனக்குள்ள வாசம் பண்ணணுமே, என்னை கோயிலாக்கணுமே. நான் இனி பேக்கோயிலாக இருக்கக்கூடாது. எப்படி? நான் இனி பேக்கோயிலாக இருக்கக்கூடாது, தெய்வத்துக்கு கோயிலாக இருக்க. ஜோம் பண்ணுவீங்களா நீங்கள்? ஜோம் ஆமாம் முடிக்க. சில ஆளுவலை பத்தியல்னா 41 நாள் விரதம். என்னத்துக்கு? பேக்கி ஆவி உள்ள வர்றதுக்கு. கொள்ளாமா? பேக்கி ஆவி வர்றதுக்கு ஆளுவ விரதம் இருக்காவ. அங்கே எல்லாம் பல மாதிரியா இருந்து சாமி வரணுமா வீளுக்குள்ள, அப்படி இருக்காவே இல்லையா? காத்து கிடக்காவே இல்லையா? மந்திரம் எல்லாம் ஓதிக்கிட்டு. அப்போ நம்ம பரலோக ஆவி வர்றதுக்கு நம்ம ஜபிக்கணும் இல்லையா? அதுக்கும் காத்திருக்கணும் இல்லையா? அப்போ தானே அவன் அந்த ஆவி வரான். மற்றவன் அந்த ஆவிக்கு காத்து கிடக்க. நம்ம அதெல்லாம் வேண்டாம். பரலோக ஆவிக்கு காத்திருந்து என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது உங்களுக்குள்ள வந்து செயலாற்றுகிறவரை என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பீங்களா? இப்படி இருந்தா பரலோக அறிவு வரும், பரலோக சித்தம் செய்யலாம், பரலோக தேவனிடத்துல போகலாம். கர்த்தர் இந்த வார்த்தையினால் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆம்.